எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க மக்கள் சக்தி சேனலுக்கு போங்க. மக்கள் சக்தி சேனல் வந்து இப்போ பெண்கள் நம்ம பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். குடும்ப பட்ஜெட் போடுற மாதிரி தமிழ்நாட்டின் பட்ஜெட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்களும் தெரிந்து கொள்ளணும். அனைவரும் தமிழ்நாட்டு பட்ஜெட் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். வாங்க மக்கள் சக்தி சேனலுக்கு. பண்ணலாம் நம்மளாம் மக்கள், அப்படிலாம் ஒரு வார்த்தையும் பேசலையே அப்படின்னு அருமையாக அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோன்னா, ப்ரெசண்ட்டை புதுசாக இருந்தாலும் விஜய் அவர்கள் புதுசாக இருந்தாலும் அவர் நல்லபடியாக ஒரு பட்ஜெட் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதை வந்து நல்லபடியாக அவர் கூறின அத்தனையும் நடைமுறைக்கு வந்து நன்றாக இருக்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா சாமின்னு கமெண்ட் பண்ணுங்க. பை, லவ் யூ ஆல். எல்லா தமிழ்நாடை கொண்டு வாருங்கள் விஜய் அவர்களே. அதற்கு நாங்கள் என்ன உங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கூறுங்கள், தருகிறோம். வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இந்த மக்கள் சக்தி சேனலை நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு அனைவருக்கும் அனைத்து வயதினர்களுக்கும் ஏற்ற ஒரு சேனல் இது. அதனால் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய சிஎம் வந்து விஜய் அண்ணா, அதாவது எல்லாருக்கும் விஜய் அண்ணா விஜய் தம்பி என்று உறவு முறையில் பாச முறையில் இருப்பவர். அவர் பீரியடில் வந்து பட்ஜெட் ஒன்று கொடுத்துருக்கார். பட்ஜெட் தமிழ்நாட்டின் பட்ஜெட் நிலைமை நேற்று அறிவிக்கப்பட்டது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏன் எல்லாரும் தமிழ்நாட்டின் பட்ஜெட்டை தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய நாட்டின் விலைவாசி உயர்வை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், மின் கட்டணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், பல பணத்துக்கு வரவு செலவுக்கு என்ன தமிழ்நாடு பண்ணுகிறது என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதை வந்து இந்த விஜய் அரசு, இப்போ தமிழ்நாட்டு விஜய் அரசு வந்து நமக்கு பட்ஜெட்டு 2026 to 2027 கொடுத்துருக்காங்க. அது வந்து மரியா வில்சன்கிற நிதியமைச்சர் நேர்த்திக்கு படிச்சிருக்கார். வாங்க நம்ம அவர் சொன்னதில் என்ன ஒரு சிலதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமானது எனக்கு தெரிஞ்சது முக்கியமானது. பல இது வந்து பல சேனலில் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஆனால் முக்கியமானதெல்லாம் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஒரு 20 பாயிண்ட்டு வந்து பாருங்கள். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க மக்கள் சக்தி சேனலுக்கு போங்க. மக்கள் சக்தி சேனல் வந்து இப்போ பெண்கள் நம்ம பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். குடும்ப பட்ஜெட் போடுற மாதிரி தமிழ்நாட்டின் பட்ஜெட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்களும் தெரிந்து கொள்ளணும். அனைவரும் தமிழ்நாட்டு பட்ஜெட் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். வாங்க மக்கள் சக்தி சேனலுக்கு. வணக்கம் நண்பர்களே. நேற்று 2026 2027க்கான தமிழ்நாட்டு பட்ஜெட்டை நம்மளுடைய புது அரசு சிஎம் விஜய் அரசில் உள்ள நிதி அமைச்சர் மரியா வில்சன் கூறியுள்ளார். அதில் ஒரு பல முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு கோல்டு ரிங் 1 கிராம் போடுறாரு. எல்லா குழந்தைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் 1 கிராம் கோல்டு ரிங் போடுறாரு. அதுக்கு வந்து 560 crores. அதாவது விஜயோ எப்போவுமே தன் பிறந்த நாள் போதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு, அன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு ரிங் போடுவார்னு சொல்லியிருக்காங்க அவங்க தாயார். இப்போ வந்து என்னன்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு போய் குழந்தை பெற்றுண்டா அங்கே குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு 1 கிராம் ஏதாவது ரிங் மோதிரம், அந்த குழந்தைக்கு மோதிரத்தை கொடுக்குறாங்க 1 கிராமுக்கு உள்ளது. இது வந்து நல்ல திட்டங்க. அப்போ தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் போக முயற்சி செய்வாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறது தரம் தாழ்ந்த ஹாஸ்பிட்டல் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் பள்ளியெல்லாம் தரம் தாழ்ந்தவர்கள் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீட் பாஸ் பண்ணி நல்ல டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க.
கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், நல்லது. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஐ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கூவம், போடா கூவம், கருமம் பிடிச்சது கூவம் அப்படின்னு கூவத்தை கேவலமாக, கூவங்கிறது ஒரு நதி, அந்த நதியை வந்து கேவலமாக திட்டுறதுக்கெல்லாம் படத்தில் எல்லாம் சண்டையிலெல்லாம் கூவ மட்டும் பேசலாம் பாரு அப்படிம்பாங்க. ஒரு அப்படி அது வந்து நாற்றமுடை இந்த நதியாக கருதுறத வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, கூவம் நதி, இந்த அடையாறு நதியெல்லாம் ரீஸ்டோர் பண்ண போகிறாங்க. அதுக்கு இன்டர்நேஷ்னல் டெண்டர் கொடுத்து அதை பெஸ்ட்டாக ஆக்கி அதில் போட்டெல்லாம் விட்டு குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி பண்ணணுங்கிற ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த முயற்சியை வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணி இருக்குது, ஆனால் அதால் முடியல. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடுத்தது சோலார் சப்சிடி. அதுக்கு வந்து சோலார் சப்சிடி 1 lakh வரைக்கும் கொடுக்கறதுக்கு பண்ணுறாங்க. சோலார் சப்சிடினா அந்த சூரியன் மூலியமாக நம்ம மின் வசதி பெறுறது, அதுக்கு 1 lakh சப்சிடி தரதா சொல்லியிருக்காங்க. இது 3வது. 4வது வந்து ஸ்போர்ட்ஸுக்காகவே, ஸ்போர்ட்ஸுக்குன்னே எல்லா இதையும் ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து உள்ள ஸ்போர்ட்ஸுக்கு 42 கோடி 42 crores ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது 5வது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட்டு போன கவர்மெண்ட் வரைக்கும் 1st-லேருந்து 5th வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து 6th 8th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை போய் 1வதுல சேர்ந்ததுன்னா 8வது வரைக்கும் அதுக்கு உணவுக்கு பஞ்சமில்லை, நல்லபடியாக சாப்பிடும், பிரேக்ஃபாஸ்ட்டு உண்டு. இது 5வது. இன்னொன்று வந்து அண்ணன் சீர்திட்டம், இதுதாங்க முக்கியம். இவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அண்ணன் சீர்திட்டம் நான் வந்து எல்லாருக்கும் பண்ணுவேன்னு. அதில் 8 கிராம் தங்கம், அதாவது 1 பவுன் தங்கமும் கூரை புடவையும், சில்க்கு சாரீ, கூரை புடவை சில்க்கு சாரீ, அதுக்கு ஒதுக்கின பணம் வந்து 812 கோடிங்க. ஓகேயா, இது 6 முடிச்சுட்டேன். இப்போ 7வது வந்து தமிழ்நாடு சுடர் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே 200 புதிய ஹாஸ்டல்ஸ், 200 புதிய ஹாஸ்டல்ஸ் கட்டுறாங்க. யாருக்கு? இந்த மாணவர்களுக்கெல்லாம், படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் 200 புதிய ஹாஸ்டல்ஸு. அடுத்தது தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் காரிடார்ஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. இது 8வது. 9வது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துக்கு நிறையா கொடுக்கணும், மருந்து வாங்கி தரத்துக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வாங்கி தரத்துக்காக ஒரு சில அமௌண்ட்டு, ஒரு சில கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க. 10வது என்னென்னா பால்வாடினா என்னென்னா, இந்த குழந்தைகளை சேர்க்குறோம் இல்லையா, நம்ம க்ரீச்சும்போம், குழந்தைகள் காப்பகம்போம், அது மாதிரி அரசு குழந்தைகள் காப்பகம். இது பெண்கள்லாம் தன்னுடைய குழந்தைகளை அங்கே, கிராமத்து சைடு பெண்கள்லாம் தன் குழந்தைகளை அங்கே விட்டுட்டு வேலைக்கு போகலாம். இல்லைன்னா அந்த ஏஜுக்குள்ளே உள்ள குழந்தைகளை அங்கே விட்டுட்டு அந்த மணி நேரத்தில் கூட்டின்னு வரலாம். அதுக்கு பேர் பால்வாடி. அந்த பால்வாடி வந்து 500 பால்வாடிஸ் ரீபில்டு பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 500 பால்வாடிஸ் புதுசாக உருவாக்க போகிறாங்க. ரீபில்டு பண்ணுற பால்வாடிஸ் கிராமத்தில் எந்த பால்வாடிஸ்லாம் ரீபில்டு பண்ணுற நிலமையில் இருக்கோ அதெல்லாம் பெட்டராக கொண்டு வர போகிறாங்க. அது ஒன்று. 11 வந்து ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, அந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு 50 crores ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுன்னு ஆரம்பிக்க போகிறாங்க. 10 ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு 50 crores ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃப்ரீ லேப்டாப்ஸ், குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க இல்லையா, 12th இவங்களுக்கெல்லாம். இது நான் சொல்கிறது வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு இவங்களுக்கு வந்து 2000 crore இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அந்த 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் 2000 crores
ஃப்ரீ லேப்டாப்ஸ் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் 1000 மொபைல் ட்ரீட்மெண்ட் ஃபார் வயசானவங்க, ஃபார் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து மொபைல் ட்ரீட்மெண்ட், அதாவது வேனில் வந்து டாக்டர் நர்ஸு போவாங்க. அவங்க பிபி வயதானவர்களுக்கு ரிமோட் ஏரியாவில், அதுவும் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாமும் இது வந்து உபயோகப்படும். அது 1000 மொபைல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எல்டர்லி பீப்புள் உருவாக்குறாங்க. 14வது என்னன்னாக்கா அம்மா ஸ்கவ் சிஸ்டம், அம்மா ஸ்கவ் ஸ்கீம். இது வந்து ஏற்கனவே ஏடிஎம்கேயால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் கவுஸ் கொடுக்கறது, மாடு கொடுத்து அது மூலியமாக பொழைச்சிக்கோங்கன்னு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு, தகுதியான உள்ளவர்களுக்கு அது கொடுக்குறாங்க. அதுக்காக 57 கோடி 57 crores rupees அதுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து தாய் கேர் சென்டர்னு 16வது தாய் கேர் சென்டர். ப்ரெக்னென்ட் விமன், அதாவது வில்லேஜில் எங்கேயுமே ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஒரு ஸ்டே பண்ணுற இடம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஸ்டே பிளேஸ் கொடுத்து அவங்களுக்கு எல்லா அந்தந்த மாதத்தில் உள்ள செக்கப் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஸ்டே, ப்ரெக்னென்ட் உமனுக்கு அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஒரு திட்டம் தாய் கேர் சென்டர்னு. இது வந்து மோஸ்ட்லி எங்கே டார்கெட் பண்ணுறாங்கன்னா வில்லேஜ் சைடு தான் டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்தது 17வது என்ன சொல்ல போகிறேன்னா ஃபிஷர்மேனுக்கு ஏற்கனவே அவருடைய தேர்தல் டயத்தில் அவர் சொல்லியிருக்கார், ஒரு வீடியோ கூட வரும் பாருங்கள். ஃபிஷர்மேன்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பே இல்லாத டயத்தில், அவங்க கடலில் போகக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, மழை வரும்போது புயல் வரும்போதெல்லாம், அந்த டயத்தில் மாதத்துக்கு 8000லேருந்து 20,000 வரைக்கும் கொடுப்பேன்னு அவர் அங்கே உறுதிமொழி கொடுத்தார். ஆனால் இப்போ இதில் வந்து என்ன பட்ஜெட்டில் சொல்லியிருக்காருன்னா 7,000 மாதம் தருவோம்னு ஃபிஷர்மேனுக்காக. ஓகேயா? அடுத்தது ரொம்ப புவரான புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஏழ்மையான பீப்புளுக்கு வீடு கட்டி தரது, அதுக்காக ஒரு 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 19வது வந்து காமராஜர் மாடல் ஸ்கூல்ஸு, அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு, காமராஜர் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு. இது என்னென்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெசிடென்ஷியல், அங்கேயே தங்கி சாப்பாடு அங்கேயே எல்லாம் பண்ணுற மாதிரி அரசு நடத்துறது. இதெல்லாம் ப்ரைவேட் நடத்தி நம்ம பார்த்துருக்கோம். இது அந்த மாதிரி நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இனிமே எப்படி இருக்கும்லாம் தெரியல. கடைசி இது என்னென்னா, இந்த நீட்டுக்கு ஏற்ற சிலபஸ் கொண்டு வருவோம். 12th வந்து என்ன சிலபஸோ அது நீட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி உள்ள சிலபஸாக இருக்கும் அப்படின்னு ஒன்று. நீட்டு வந்து நீட்டை ஒத்துக்கலைனாலும், தமிழ்நாடு வந்து நீட்டை ஒத்துக்கொள்ளவில்லை, நீட்டு எக்ஸாம்ங்கிறத ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னாலும் அது தமிழ்நாடு மாநில உரிமை பெறும் வரை நாங்கள் வந்து நீட்டுக்கு ஏற்ற சிலபஸ் 12th மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு 20வது பட்ஜெட் சொல்லியிருக்கார். இப்போ இவர் பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒன்று இவர் சொன்னதை பண்ணலை. அதாவது ஃபிஷர்மேனுங்கிற விஷயத்தை வந்து ஃபிஷர்மேனுக்கு 8,000லேருந்து 20,000 வரைக்கும் அவங்க வந்து எப்பெல்லாம் வேலைக்கு போக முடியலையோ அப்போ கொடுப்பேன்னு சொன்னது வந்து இப்போ 7,000 ஆக்கியிருக்கார். ஓகேயா? இப்போ இதுதான் பட்ஜெட். அவர் மரியா வில்சன் நேற்றுக்கு படித்த பட்ஜெட் இதுதான். இந்த இதுக்கு வந்து உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் எங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து அதில் சும்மா உங்கள் பேர் குத்திக்கிறீங்க, உங்களுடைய ஸ்டிக்கரை குத்திக்கிறீங்க, அவ்வளோதான். இன்னொன்று தேங்க்ஸு ப்ரெசண்ட் அரசுக்கு. அவங்க வந்து தமிழ்நாடு லீடிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது யார்? போன கவர்மெண்ட் எங்களோடது இருந்ததுனால தான் அப்படின்னு அவர் பெருமையை பேசி இவரை சொல்கிறார். இப்படி நீங்கள்லாம் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கொண்டு வரல, எங்கள் திட்டத்திலேயே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இவர் எடப்பாடியும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து 0 பட்ஜெட், இது ஒன்றும் எல்லாம் ஸ்டிக்கரை ஒட்டின பட்ஜெட்டாக தான் இருக்குது அப்படின்னு எடப்பாடியும் சொல்கிறாரு. அப்படி
ஆனால் பிரேமலதா தேமுதிக அவருங்க தான் இங்கே சூப்பராக ஒன்று ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த கடன் இவ்வளவு இருக்கே தமிழ்நாட்டில், பட்ஜெட்டில் கடனை பற்றியும் தானே பேசணும். கடன் இவ்வளவு இருக்குது, 10 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது, அதுக்கு வட்டி அவ்வளவு கட்டுறோம். கடனில்லா தமிழ்நாடை உருவாக்க என்ன பண்ண போகிறேன், வட்டி இல்லா தமிழ்நாடை உருவாக்க என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணலாம் நம்மளாம் மக்கள், அப்படிலாம் ஒரு வார்த்தையும் பேசலையே அப்படின்னு அருமையாக அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோன்னா, ப்ரெசண்ட்டை புதுசாக இருந்தாலும் விஜய் அவர்கள் புதுசாக இருந்தாலும் அவர் நல்லபடியாக ஒரு பட்ஜெட் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதை வந்து நல்லபடியாக அவர் கூறின அத்தனையும் நடைமுறைக்கு வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். பிரேமலதா அவர்கள் கூறின மாதிரி கடனில்லா தமிழ்நாடை அவர் எப்படி உருவாக்கணும். ஏன்னா கடனில் இருக்குது, டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு வந்தவர், சரி டிஎம்கே காரணமாக்கி இவ்வளோ பண்ணிட்டாங்க, அதே இதில் தான் நீங்கள் ஸ்டிக்கரை வைக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு புரட்சியே காட்டுங்க, இவ்வளவு லட்சம் கோடி கடன் குறைச்சிருக்கேன்னா, இவ்வளோ லட்சம் கோடி வட்டி இல்லாமல் கடனையும் குறைச்சிருக்கேன், தமிழ்நாட்டு கடனையும் குறைச்சிருக்கேன்னு இறைவன் அருளால் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கணும் விஜய் சார்னு சொல்லிட்டு பட்ஜெட் நன்றாக இருந்தது. பட்ஜெட்டில் கூறினபடி நீங்கள் அனைத்தும் நடத்தணும். அதுவும் முக்கியமாக அந்த கூவம் நதியை சரிப்படுத்துகிறேன்னு சொல்கிறதும் நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டில் வந்து பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம், அதுவும் நல்லா இருக்குது. இன்னும் வேலை வாய்ப்பு அதுக்கெல்லாம் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. நாங்கள் இதில் சொன்னது வந்து ஒரு சிலது எடுத்து அதை சொல்லியிருக்கோம், பல இது சொல்லியிருக்கார் அவர். 2-3 மணி நேரம் பட்ஜெட்டை படித்தார், அதில் முக்கியமானது தான் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பட்ஜெட்டு உங்களுக்கு நீங்கள் பட்ஜெட்டை வாட்ச் பண்ணது இந்த வருஷத்துலேருந்து தானா, இல்லை பட்ஜெட்டு நீங்கள்லாம் டிவியில் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா விஜய் அண்ணாவோட பட்ஜெட்டுங்கிறதுனால சிறியவர்களே குழந்தைகளே உங்களை வந்து அவங்க தற்குறியும்பாங்க, அவர்களே நீங்கள்லாம் வந்து வாட்ச் பண்ணிங்களா பட்ஜெட்டாங்கிறத கீழே சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 2-3 வருஷமாக பட்ஜெட் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இந்த வருஷம் சொல்லணும்னு தோணினது, அவர் விஜய் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவர் வந்து பட்ஜெட்டு போடுறார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் நான் போட்டேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் பிரேமலதா அவர்கள் சொன்ன மாதிரி கடனில்லா தமிழ்நாடை கொண்டு வாருங்கள் விஜய் அவர்களே, அதற்கு நாங்கள் என்ன உங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கூறுங்கள், தருகிறோம்.